ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவுடைய 25th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம ஜூன்லன்னு ஃபைனலி அந்த மஷ்ரூமை ஒரு டிசைப்பிளாக மாற்றிட்டான். அங்கே பின்னாடி ஹாங்கும் யோசிக்கிறான், இவன் இன்னமும் என்னென்ன விஷயத்த மறைச்சிருக்கானோ. ஏன்னா ஒரு டைமும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆளு வித்தியாசமாக பண்ணிங்கன்னே இருக்கான். அதே மாதிரி இந்த மஷ்ரூமை டிசைப்பிளாக எத்துக்கிறது ஒண்டி இல்லாமல் இந்த மஷ்ரூமை ஒரு மனுஷனா இவன் மாற்றிருக்கான். இப்போதைக்கு என் கையில் அந்த மஷ்ரூம் இருந்தா நான் இப்பயே ஒரு இம்மார்டல் லெவலுக்கு போயிருப்பேன். ஏன்னா அந்த கியாஸ் மஷ்ரூமு ரொம்ப பயங்கரமான ஹர்பு. ஈவன் காட்ஸுக்கு இடையிலே இதனால சண்டை ஏற்படும், அந்த அளவுக்கு பங்கமான விஷயம் அது. ஆனால் ஆளு டிசைப்பிளாக ஏற்றிருக்கானா கண்டிப்பாக டைம் வர்றதுக்காக ஆளு வெயிட் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு ஜூன்ல டைம் வரும்போது கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த சைடு அந்த மாங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆளுக்கும் அங்கே புரியுது, ஐயோ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம தோத்து போன நிலைமையில நான் ஒண்டிதான் இருக்கேனா, யாராச்சும் காப்பாத்துங்க இப்படி ஆள் அங்க கத்துறான். இன்னொரு சைடு நம்ம ஜூன்லின் அவங்க யோசிக்கிறான், ஆமா மஷ்ரூம் எப்படி அங்க செக்டுக்கு வரப்போற, உனக்குன்னு பேர் எதுவும் இல்லை பெருசா, அதனால உனக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதை கேட்டோடனே மஷ்ரூமுக்கு அவ்வளோ சந்தோஷம், அதுவும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணும். புதுசா ஏதோ ஒரு பேரை நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு உடனே நம்மளால ஷாவ் ஹே அப்படின்னு ஒரு பேர் அங்க வைப்பான். அந்த பேரு மஷ்ரூமுக்கு அந்த அளவுக்கு போச்சிருக்காது, ஏன்னா ஒரு மாதிரி பிளெயினா இருக்கும் அந்த பேரு. இருந்தாலும் நம்ம ஜூன்லினே வச்சனால அந்த பேருக்கு அது ஒத்துக்கும். மாஸ்டர் இந்த பேரை வந்து நல்லா இருக்கு, நம்ம இந்த பையனை இனிமேலும் ஷாவ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம ஜூன்லினு ஷாவ் கிட்ட இந்த இடத்தோட ஓனரு அந்த சேஜை பத்தி ஆளு கேட்கிறான். ஆமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த மெடிசன் கிங் வேலி இது எல்லாம் 1,00,000 வருஷத்துக்கும் ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் சரிதான். ஆனா எதுக்காக மனுஷங்களோட பவர் அது சப்ரஸ் ஆகுது உள்ள, அது ஏன்னா எங்க சேஜ் இருக்காருல்ல அவர் உண்மையை சொன்னா எங்களை மாதிரியே ஒரு ஹர்பு இனத்துல இருக்கிற ஒரு பர்சன் தான். இது கேட்கிற லீ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா சேஜ் ஒரு மனுஷன் ஓல்டு மேனா இருப்பான் அப்படின்னு தான் இவங்க யோசிச்சாங்க. ஆனா மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சவனே நம்ம ஜுன்லினும் ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த சேஜ் உண்மையை சொன்னா ஒரு கீரன் ஹர்பு. கீரன் அப்படின்னு ஒரு மிருகம் இருக்கும்ல, அதுலேயே இது ஹெர்பு டைப்ல இருக்க ஒரு பிளான்ட் இனம். இந்த பிளான்ட் இனத்திலேயே அவரை மாதிரி ஒரு இம்மார்டலான பிளான்ட் இல்லவே இல்லை. அதே மாதிரி அவருக்கு இந்த வெளி உலகத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்த வெளி உலகம் எந்த அளவுக்கு குரூஷியலாகவும் டேஞ்சரஸாகவும் இருக்கு இப்படின்னு அவர் பார்த்துருக்காரு. அங்க இதை கேட்குற நம்ம ஹாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா கீரன் அது ஒரு லெஜெண்டரியான டைப்ல இருக்க ஒரு பிளான்ட், அதால நேச்சரையே எதிர்த்து ஏகப்பட்ட மிராக்களை பண்ண முடியும். ஒன்ஸ் அதை ரீஃபைன் பண்ணிட்டு கன்சியூம் பண்ணாங்கன்னா யாராச்சும் சாகிற நிலைமையில இருந்தா கூட அவங்கள திரும்ப பழையபடி மாற்ற முடியும். அதே மாதிரி பயங்கரமான பவரும் அவங்களுக்கு கிடைக்கும். இம்மார்டலிட்டியை சீக்கிரமா அடையிறதுக்கான ஒரு சிம்பிளான வழினா அது இதுதான். அங்க ஜூன்லினும் கேட்குறான், அப்போனா சேஜ் அவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரா என்ன? ஆமா அதுதான் உண்மையே. அங்க இது கேட்ட உடனே அவங்க இன்னும் எல்லாமே மனுஷங்க மேலதான் கடுப்பாகுது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் மனுஷங்களா இருக்கிற நீங்க தான். நீங்க உண்டி நடுவுல வரலனா இப்போதைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அப்பதான் அந்த மஷ்ரூம் பையன் அவனோட விஷயத்தை அங்க சொல்லுவான். என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் இல்லாத போது ஏகப்பட்ட மனுஷங்க கண்ணா பின்னான்னு வந்துட்டு எங்க நிலைமைய மோசமாக்குவாங்க. உங்க கிட்ட அந்த அளவுக்கு பவரும் இருக்காதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஃபுட்டு கமாடிட்டிஸ் இந்த மாதிரி தான். ஆனா மனுஷங்க யாருமே யோசிக்கல அவங்கள மாதிரியே எங்களுக்கும் அங்க உயிர் இருக்குன்னு. இதெல்லாம் பாக்குற சேஜுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாச்சு. அவரு வேற வழி இல்லாம தன்னுடைய பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. இவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுன்னு அவரோட பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. என்னது அவரு அப்படியே பண்ணாரு? அதேதான் அவருக்கு தெரியும் அவரோட பவர் வந்து லிமிட்டடான ஒரு பவர் தானு. இதனால டைரக்டா மேலோகத்துக்கு போயிட்டு ஒரு டீலையும் அவர் போட்டாரு. அந்த டீல் அது என்னன்னா இந்த வேலையை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி தன்னைத்தானியா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. என்னதான் மேலோகம் இதுக்கு அங்க ஒத்துக்குனாலும் இருந்தாலும் அங்க ஒரு கண்டிஷனா அவங்க வச்சாங்க. இந்த வேலி கண்டிப்பா 1,00,000 வருஷத்துக்கு எப்பயாச்சும் ஒரு முறை திறந்தே ஆகணும். இப்படி அங்க கண்டிஷனை போட்டோன்னே அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. இதனால சேஜ் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லி சீக்ரெட்டா இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஆட் பண்ணாரு. அதுதான் ஹியூமன்ஸ் இதுக்குள்ள வந்தா அவங்களோட பவர் அது ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும். இப்படி ஒரு ரூலை போட்டவர் தான். அதுக்கப்புறம் அவரு திரும்ப வரவே இல்லை. இந்த விஷயம்லாம் எங்களை மாதிரி பெரிய பெரிய ஹப்ஸா இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். எங்க ஒன்ஸுக்கு இதை பத்திலாம் அங்க தெரியாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா சேஜ் இம்மார்டல் ஆயிட்டாரு, அதனால தான் இந்த வேலி இன்னமும் அமைதியா இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே. ஈவன் என்னதான் மனுஷங்க மெடிசன் கிங் வேலிக்கு வந்தாலும் நாங்க யாரையுமே இது வரைக்கும் கொன்னதே இல்லை. நாங்க பல்லாயிரம் வருஷமா இங்கேருந்து ரொம்ப போரானனால ஜஸ்ட் அவங்க கூட விளையாடுவோம், அவ்வளவுதான். ஜூன்லினும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா தன்னுடைய உடம்பையே அங்க மொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அங்க லீக்கும் கஷ்டமா இருக்கு. உண்மையை சொன்னா அவர் உண்மையிலேயே ஒரு ட்ரூவான ஹீரோ. எங்க அங்கிள் மே இவங்க 2 பேருக்கும் இந்த விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னுடைய மக்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம என்னன்னா அவரு ரொம்ப கொடூரமானவர் அப்படியெல்லாம் யோசிச்சோம். ஆனா உண்மையிலேயே அப்படியெல்லாம் இல்ல. இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது நம்மள நினைச்சாலே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு.
அங்க இப்படி எல்லாருமே யோசிக்கும் போது வெளியில போறதுக்கான அந்த வழி அதுவும் அங்க ஓப்பன் ஆகுது. அந்த வழியை பார்த்தோன்னே அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது வெளியில போகலான்னு. ஆனா இந்த டைம்ல மாங்குக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா ஆளு அசிங்கப்பட்டதை எல்லாருமே இங்க பார்த்தாங்களே. அதனால ஒன்ஸ் வெளில போனதுக்கப்புறம் நான் யாரு என்னன்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அங்க போர்ட்டல் வேற ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது நம்ம ஹீரோவும் அங்க கேக்குறான், ஆமா ஷாவ் நீ என்ன வரியா எங்க கூட? ஆனா ஷாவுக்கு அங்க உறுதியா தெரியல என்ன பண்ணுன்னு. ஏன்னா நம்ம ஷாவு இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தானா, ஏன்னா ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன்னா ஹோட்டல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பழையபடி போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது எல்லா விஷயமும் மாறி போயிடுச்சு. எனக்குன்னு இப்போ டீச்சரும் இருக்காங்க, பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸும் எனக்குன்னு இருக்கு. என்னோட அப்பியரன்ஸும் மொத்தமா மாறிச்சு. எனக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் வெளி உலகத்துல இருக்கு. எனக்கு தெரியல இந்த மாதிரி நான் என்ன பண்றதுன்னு. உடனே நம்ம ஜூன்லினோ சொல்றான், ஹேய் ஷாவ் உன்னோட சாய்ஸை நான் மதிக்கிறேன். உனக்கு வேணுமா தாராளமா நீ இங்க இருக்கலாம். திரும்பவும் 1 lakh இயர்ஸுக்கு அப்புறமா திறக்கும், அப்ப நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் இப்படின்னு ஷாவை விட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஷாவுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு எம்டினஸ்ஸா இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஷாவ் அங்க திரும்பவும் யோசிக்கிறான், ஏன்னா திரும்பவும் அதே வாழ்க்கைக்கு நான் போகணுமா, போரிங்கான விஷயங்களை நான் பண்ணணும், போரிங்கா நான் தூங்கணும். இல்ல இந்த மாதிரி வாழ்க்கை ஒன்றும் எனக்கு வேணாம். மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன், வெளி உலகத்தை பார்க்க ஆசைப்படுறேன்னா. அதனால மாஸ்டர் தயவு செஞ்சு என்ன உங்க டீம்ல வச்சுக்கோங்க, நான் உங்க கூடயே இருக்கிறேன்னு. நம்ம ஜூன்லினுக்கும் அதை கேட்டவுடனே அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ ஸ்மைல் பண்ணிங்கன்னே ஒத்துக்கிறான். ஷாவ் நீ தாராளமா எங்க கூட வரலாம், கண்டிப்பா உன்னை டாப்புக்கு நான் கொண்டு போவேன். அங்க மற்ற பிளான்ஸுக்கு புரியல எதுக்காக ஷாவ் அப்படியே விட்டு மனுஷங்க கூட போகணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷங்களால இவன் ஃபோர்ஸபிளி அங்க போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நல்ல விஷயம் என்னன்னா இந்த போர்ட்டல் அது இப்போ க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேலேயும் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் ஒரு 1 lakh இயர்ஸுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா நம்ம ஜாலியா இருக்கலாம். வெளியில அங்க போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது வெளியில இருக்க ஆளுங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா அங்க வெயிட் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேரால உள்ளே போக முடியல, நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. அதனால இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு, உள்ளல இருந்து வர ஆளுங்க கிட்ட கண்டிப்பா ஏகப்பட்ட ஹப்ஸ் இருக்கும்னு. எல்லாமே ரொம்ப அரிய வகையானது, அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்கவே முடியாது. வேலி க்ளோஸ் ஆகும் போது கடைசியா வருது அந்த மாங்க். அவன்தான். அவருக்கு வெளியில வந்தக்கப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அடிமை மாதிரி ஆளு உள்ள மாட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான் உள்ள. உங்க மாங்கோட பழைய டிசைப்பிளும் வந்துட்டு, ஆமா லீடர் உங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு போலயே, உள்ள போயிட்டு ஏகப்பட்ட ட்ரெஷரை நீங்க அள்ளிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இன்னொருத்தன வந்துட்டு, அட அது என்ன கேள்வி, அவரை பார்க்கும் போது தெரியலையா, அவரு லுக்க பாரியா, அவரு வர ஸ்டைல பாரியா, அவருக்கிட்ட இல்லாத திறமையா உள்ள போயிட்டு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு. உடனே அவரு ஒரு பயங்கரமான லுக் அங்க விடுவாரு. ஆமா என்னை பார்த்தா என்ன அந்த மாதிரியா இருக்கு, எல்லாத்தையுமே முச்சு விட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்த மாதிரி. ஐயோ ரெண்டானு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த அளவுக்கு யோசிக்காம சொல்லிட்டேன். அங்க திடீர்னு திருடங்களோட சில கேங் அங்க வரும். மரியாதையா உங்க கிட்ட இருக்கிற பொருள் ஐட்டம் எல்லாத்தையுமே எனக்கு கொடுங்க. பார்த்தா நம்ம ஜூன்லின் மாதிரியே இருக்கிற அந்த ஃபேக்கான கேங்கு அவங்க தான். அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு யார் யார் அந்த வேலைக்கு போனீங்களோ எல்லாருமே அப்படியே நில்லுங்க, அப்படியும் ஏதாச்சும் நீங்க பண்ண பாத்தீங்க, இங்க இருக்கிறது யாருன்னு தெரியும்ல, மாஸ்டர் ஜூன்லின். அவரு முன்னாடி உங்களால எதுவுமே பண்ண முடியாது, மொத்தமா முச்சிருவாரு உங்களை. ஏன்னா அவரு ஒரு ட்ரூவான இம்மார்டலு. அங்க இன்னொருத்தனுக்கு பயங்கரமா இதனால கடுப்பாகுது. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பொருளை கொண்டு வந்தா இவன் என்னன்னா மொத்தமா நம்ம கிட்ட பறிக்கலான்னு பாக்குறான், இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு. அங்க சைட்ல இருக்க அந்த பர்சனும் சொல்றான், ஐயோ யோசிக்காம பேசாத, அந்த கேங் யாருன்னு தெரியும்ல, ஜூன்லினோட கேங்கு, அதனால இது உனக்கு தான் ஆபத்தா அமையும். அங்க மேக்கு ஜூன்லினோட அந்த ஃபேக்கான கேங் பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகுது. இவங்க திரும்பவும் வந்துட்டாங்களா அப்படின்னு தான் அவ யோசிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜூன்லினோ, பரவாயில்ல நானே யோசிச்சேன் இவங்க எப்படா வந்து மாட்டுவாங்கன்னு. ஆடு தன்னால வந்து மாட்டும் போது எப்படி என்னால அப்படியே அவங்கள போக விட முடியும். அங்க ஹாங்கும் பயங்கரமா கடுப்பாகுது. நம்ம ஹாங் ஒரு பையன், ஆனா அந்த இடத்துல ஒரு ஃபேக்கான ஹாங்கு, அதுவும் உமனு. கேவலமா என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லியே இந்த கேங் இங்க வந்திருக்கா, கண்டிப்பா நான் விட மாட்டேன். இந்த சைடு நம்ம லீக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா லீ ஒரு லெஜெண்டரியான பிளேட் எக்ஸிகியூஷனர் ஆளு. இவங்களால மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஒரு பேண்டேஜா தெரியறான். இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி என்னால சும்மா விட முடியும், கண்டிப்பா இவங்கள விட மாட்டேன். இந்த சைடு புதுசா ஏகப்பட்ட ஆளுங்களை பார்க்கும் போது ஷாவுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும். அதனால ஆளு சைட்ல இருக்கான். உங்க ஜிங்கு தான் அமைதியாக்குறான், நீ அந்த அளவுக்கு நர்வஸா இருக்க வேணா, அதான் மாஸ்டரும் மத்த பிரதர்ஸும் இருக்காங்களே அவங்க இந்த விஷயத்த பார்த்துப்பாங்க, ஜஸ்ட் நீ பார்த்தாலே போதும். ஆனா சீனியர் சிஸ்டர் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது. அங்க ஜிங் அவளை பத்தியும் அவ பேரை பத்தியும் அவங்க சொல்லுவா, ஏய் நீ ரொம்ப ஃபார்முலா என்கிட்ட பேச வேணா, நார்மலா பேசு, அதுவே போதும்.
சரி அப்பனா சீனியர் சிஸ்டர் இதுக்கு மேலேயும் நீங்க என்ன நல்லா பாத்துக்கோங்க என்ன. அங்க இதை கேட்கும் போது அவன் பண்ற விதம் ரொம்ப கியூட்டா இருக்குமா, அதனால அவ சந்தோஷமாவுறா. இந்த சைடு நம்ம ஷாவும் முன்னாடி இருக்க அந்த ஃபேக்கான ஜுன்லினோட கேங்கை பார்த்து கேட்குறான். நான் உங்ககிட்ட கேட்கணும், முன்னாடி இருக்க அந்த கேங்கு அதோட ட்ரெஸ் எதுக்காக உங்களை மாதிரியே சிமிலரா இருக்கு? உண்மையை சொன்னா அவங்க எல்லாருமே பேண்டிட்ஸ் இதே மாதிரி ராபரி பண்ணி எங்க பேரையும் எங்க ரெப்புடேஷனையும் நாசமாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அட நான் சுத்தமா யோசிக்கல இந்த மனுஷங்க இந்த அளவுக்கு ஈவலா இருப்பாங்கன்னு. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது ஃபேக்கான ஜூன்லின் கேங் முன்னாடி அந்த மாங்க் அவர் அங்க வராரு. அவரு மேல ரொம்ப கொடூரமான ஆறாவும் அப்பியர் ஆகுது. அவரும் கிட்ட வந்துட்டு, ஆமா உங்களுக்கு அப்படி என்ன வேணும்? அங்க இதை பாக்குற ஃபேக்கான லீக்கும் ஹாங்கும் அங்க ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா அந்த பர்சன் மேல வர ஆற வச்சு சொல்ல முடியும், கண்டிப்பா அந்த பர்சன் சூடோ இம்மார்டலா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் வயசானவரும் சொல்றாரு, நீங்க எதுக்காக பேனிக் ஆகணும்? நான் ஜூன்லினோட ரெப்புடேஷனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஆளு இதுக்கு முன்னாடி ஃபெதர் இம்மார்டல் செக்டர்ல இருக்க ஒரு பர்சன், அவனோட லெவலும் சூடோ இம்மார்டல் அவனையும் முச்ச விட்டான். அதனால இந்த மாங்கெல்லாம் இந்த பேரை முன்னாடி ஒண்ணுமே இல்ல, நல்லா மண்டைய கழுவுற மாதிரி பேச வேண்டியதான். அதனால ஆளு தைரியமா முன்னாடி போயிட்டு, ஆமா உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? தெரிஞ்சவும் என் கிட்ட நீ வந்திருக்க. ஏன்னா ஈஸ்டர்ன் டொமைன்ல என்ன அவ்வளோ சீக்கிரத்துல யாராலையுமே எதிர்க்கவே முடியாது. ஃபேக்கான ஜூன்லின் இப்படி அவனை பத்தி சொல்லும் போது அந்த இடத்துல சின்ன சின்ன மத்த மாங்கங்களும் அவங்க பயந்து போய் சொல்றாங்க, தலைவரு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நான் இந்த ஆளு ரொம்ப பயங்கரமானவன். ஆல்ரெடி மாங்க் கேங்ல சில பேரை ஆளு கொண்டுட்டான். அதே மாதிரி ஃபெதர் இம்மார்டல் செக்டர்ல இருக்க ஒரு பெரிய பர்சனையும் மூச்ச விட்டான். ஆனா மாங்க் பெரியவரை பார்க்கும் போதே அங்க பச்சையா தெரியுது இவன் ஒன்னும் உண்மையான ஜூன்லின் இல்லைன்னு. உங்க ஜூன்லினோட ஃபேக்கான விஷனுக்கும் சுத்தமா அல்ல. ஏன்னா இவனுக்கும் இந்த மாங்க் கேங்க்கும் ஒரு பெரிய பகை வந்திருக்கு. அதனால இவன் மூலமா ஏதாச்சும் பிரச்சனை வருமானு பயப்படுறான். உடனே அந்த மாங்கும் வந்துட்டு, ஜூன்லின் உங்களை பத்தி நான் நிறைய விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். இதை கேட்டோன்னே பெரியவருக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம். ஆஹா திடீர்னு இவன் பொலைட்டா பேசுறானா, கண்டிப்பா என்னை பத்தி யோசிச்சாலே ஆளுக்கு பயமா இருக்கு. இந்த ஜூன்லின் இந்த பேரு இது உண்மையிலேயே வேற லெவல்ல ஒர்க் ஆகுது. இதை பாக்குற மத்தவங்களுக்கும் ஐடியா இல்ல, ஆமா எதுக்காக அந்த மாங்க் ரொம்ப பொலைட்டாங்க பேசணும்? நான் இந்த ஜூன்லின் இந்த புத்தாவோட கேங் இவங்க ரெண்டு பேருமே ஒரு எனிமி மாதிரி. பின்னாடியே அங்க லீயும் ஜூன்லின் கிட்ட கேக்குறான், ஆமா மாஸ்டர் மாங்க் என்ன உண்மையிலேயே உங்களுக்கு ரெஸ்பெக்ட தரானா என்ன? நீ யோசிக்கிற மாதிரி அந்த மாங்க் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தான் இப்ப பாப்பான். இந்த சைடு ஃபேக்கான ஜூன்லினும் சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணதுக்கு காரணம் தலைவிதி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒன்று நாங்க பண்ண போற விஷயத்துல இருந்து விலகி இருக்கிறது நல்லதா இருக்கும், இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். ஜூன்லின் தாராளமா நீங்க என்ன வேணா பண்ணலாம், அதுக்கு நாங்க உதவியா இருப்போம். இதுக்கப்புறம் அந்த மாங்க் பயங்கர வேகமா வானத்துக்கு பறந்து போறான். மேல போயிட்டு ஒரு வித்தியாசமான பெல்லையும் அவன் செட் பண்ணுவான். அதுவும் ஒரு செம்ம பெரிய பெல்லா மாறும். அவ்வளவுதான், அதை வச்சு அங்க நிக்கிற ஒருத்தவங்களையும் அப்படியே ட்ராப் பண்றான் ஆளு. இதை பாக்குற ஃபேக்கான ஜூன்லினுக்கு சுத்தமா ஐடியால, ஆமா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஜூன்லின் அதான் நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது ஒரு தலைவிதின்னு, அதனால உங்க எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா கைட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அங்க மாங்க் இப்படி சொல்லும் போது இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. உடனே அவங்க எல்லாருமே அந்த மாங்க் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ உனக்கும் எனக்கும் கிரட்ஜன் ஒண்ணு இல்லவே இல்லையா? உனக்கு வேணுமா என்கிட்ட இருக்கிற ட்ரெஷர் பில்லு எல்லாத்தையுமே நீ தாராளமா வச்சுக்கலாம், நானே தரேன். அதே மாதிரி அங்க ஆன விஷயத்தையும் யாருக்குமே நாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அப்படியா? உண்மையை சொன்னா எனக்கும் உங்க மேல கிரட்ஜன் ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா ரியலான இஷ்யூ எங்க தெரியுமா வருது? அந்த இடத்துல நான் பயங்கரமா ஹியூமிலியேட் ஆனேன். அந்த விஷயத்த இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் பாத்தீங்க, அந்த விஷயம் உண்டு ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க யாருமே உயிரோட இல்லைனா இப்போ இந்த விஷயமும் வெளில போகாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ரெஷரு பில்லு அது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் என்ன ஜூன்லின் மேல பழிய போட்டு ஜஸ்டிஸோடைய ஒரு புது ஹீரோவா நான் மாறிடுவேன். அங்க இருக்கிற ஒரு பர்சனும் ஒரு விஷயத்த காட்டி சொல்றான், யோ யாங் டைனசிட்டியோட பிரின்ஸனா, அதனால இங்க ஒண்டி நீ அந்த மாதிரி பண்ண பார்த்தனா அவ்வளவுதான், உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதே மாதிரி சைட்ல இருக்க அந்த பர்சனும் நான் ஒரு பெரிய எல்டர் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மாங்க்கு எதையுமே அங்க கண்டுக்கல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் உங்க எல்லாரையுமே ஆஃப்டர் லைஃபுக்கு சென்ட் பண்ணாம நான் விட மாட்டேன். ஆளு ஒரு பெரிய கைய வர வைக்கிறான். அந்த கையினால அவங்க ரெண்டு பேருமே வசமா மாட்டிக்கிறாங்க. அங்கேயே அவங்க கதையும் ஆளு முடிக்கிறான். பாக்குற அந்த ஃபேக்கான ஜூன்லினுக்கு அல்லல, ஏன்னா ஆளு என்ன யோசிச்சனா கடைசியா ஒரே ஒரு முறை ஒரு பெரிய ராபரி பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு யோசிக்கல. ஆமா மாங்கு நீ என்ன என்னையும் மொத்தமா அழிக்கலான்னு பாக்குறியா என்ன? ஜூன்லின் உண்மையை சொன்னா, நான் உன் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்டை வச்சிருக்கேன். ஆனா உன்கிட்ட ஒரு ஃபேவரை நான் கேட்கறேன். நான் பண்ண போற இந்த விஷயத்துக்கு நீ பழிய வச்சுக்கோ.
அதுக்கு பதிலாக ட்ரெஷரு மற்ற விஷயம் இது எல்லாத்தையுமே நீ தாராளமாக வச்சுக்கலாம். அங்கே இதை கேட்டோடனே அந்த ஃபேக்கான ஜூன்லினும் கண்டிப்பாக நீ என்ன பண்ணுமோ பண்ணு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்கிறேன். அங்கே இப்படி ஆளு சொல்லும் போது மற்றவங்களுக்கு அங்கே கடுப்பாகுது. அங்கே ஒரு பர்சனும் வந்துட்டு பயங்கரமாக கத்துறான், டீமன் ஜுன்லின் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரொம்ப கொடூரமாக செத்து போடா டேய். இந்த சைடு மேவும் சொல்கிறான், நான் யோசிக்கல இந்த ஜுன்லின் நான் இப்படிப்பட்டவனா இருப்பான்னு. நீங்கள் இன்னுமா அந்த விஷயத்த நோட் பண்ணாமல் இருக்கீங்க? நம்ம ஜுன்லின் அவரோட கேங்கையும் நம்ம ஈஃபேங்கோட கேங்கையும் பாருங்க. அங்கே இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது, அட ஆமாம் ஈஃபேங் மேலே ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க 2 பேருமே அங்கே பார்க்கும்போது அந்த டவுட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஈஃபேங் தான் உண்மையான ஜுன்லினேங்க. அதே தாமே ஜஸ்ட்டு வெயிட் பண்ணு, என்ன விஷயம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சைடு அந்த மாங்கும் ஒரு பயங்கரமான பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதனால் அங்கே இருக்கிற மக்களுடைய காதும் அங்கே பயங்கரமாக வலிக்குது. இந்த சைடு அங்கே லீயும் சொல்கிறான், மாஸ்டர் நீங்கள் கேட்ட மாதிரி நடக்கிற ஒரு விஷயமும் இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சரி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நல்ல விஷயம் தான், ஏன்னா இதுக்கு மேலேயும் அந்த புத்தாவோட கிளானை எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது, அதனால அங்கே போயிட்டு அவங்கள உரிச்சு எடுக்க முடியும். இதுக்கப்புறம் ஆள் பெல்லை நோக்கி பயங்கர வேகமாக போகிறான். அங்கே பெல்லில் அவனோட பவரை போட்டோனே அப்படியே அது அழிஞ்சு போகுது. ஆமாம் யாரு நீ? நான் தான் சுவான்டியான் செக்டர்லேருந்து வந்திருக்க ஜுன்லின். அட இந்த பர்சன் தான் ஜுன்லினா? இவன் மெடிசன் கிங் வேலியில் நம்ம பார்த்தா அதே பர்சன் தானே இவன். அப்போ இங்க இருக்கிற இந்த ஜுன்லின்னு இவங்க ஃபேக்கா? நான் அப்பயே யோசிச்சேன் இவரு தான் கண்டிப்பா ஜுன்லினா இருப்பாருன்னு. அதே மாதிரி இவரு தான் ஜுன்லினாவும் இருக்காரு. ஆமாமே நம்ம ஈஃபேங் அவரு ஒன்றும் ஆர்டினரியான பர்சன் கிடையாது. மெடிசன் கிங் வேலிலேயே அவரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரூமர்ஸ் சொன்னபடியே அவரோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவரு ஏதோ ஒரு டிராகன் மாதிரி ரொம்ப பலசாலியா இருக்காரு. அவரோட பவர் முன்னாடி நம்மலாம் ஒரு ஆண்டமா தான். அங்க இதை பார்க்குற ஃபேக்கான ஜூன்லினுக்கு சுத்தமா அங்க அல்லல. ஆளு ரொம்ப பயந்து போறான். ஏன்னா நாங்க பண்ண ஒரு விஷயத்தையும் உண்மையான ஜூன்லின் பார்த்தானா அவ்வளோதான், நாங்க செத்தோம். அங்க மாங்குக்கும் பயங்கரமா கடுப்பாவுது. ஆளும் கிட்ட வந்துட்டு சொல்றான், இப்பதான் எனக்கு புரியுது எதனால மெடிசன் கிங் வேலியில என்ன நீ ஹிமிலியேட் பண்ணனு. ஏன்னா நீ தான் அந்த உண்மையான ஜுன்லினே. சரி ஏதோ ஒன்று, என்னோட பழைய கடனையும் புது கடனையும் இன்னைக்கே மொத்தமா நான் முடிக்கிறேன். ஆனா மாங்கு நீ பண்ண ஒரு விஷயத்துக்கான ரெக்கார்டிங்கும் என் கிட்ட இருக்கு. இது எல்லாமே பப்ளிக் ஆச்சுன்னா உங்க புத்தா டெம்பிளோடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசி. அப்படியா? ஆனா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரத்துல நான் ஒன்றும் மற்றவங்கள உயிரோட போக விட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கே மொத்தமா எல்லாரோட கதையும் முடிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா இல்லையா பின்ன. ஏன்னா மெடிசன் கிங் வேலியில என்னோட கல்டிவேஷன் அது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனால சப்ரஸ் ஆகியிருந்தது. ஆனா அப்ப இருக்கிறத விட என் பவரு பல மடங்கு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆளு எத்தோனே ஒரு பயங்கரமான அட்டாக் அங்கே பண்ணுவான். ஜுன்லின் அவ்வளோதான், உன் கதை இன்னைக்கே முடிஞ்சது. அங்கே பயங்கரமான அட்டாக் வரும்போது லீக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அந்த மாங்க் இருக்கால அவன் ட்ரிபுலேஷனுடைய பீக்கான ஸ்டேஜில் இருக்கான். அதனால மாஸ்டருக்கு இது பிரச்சனையாகவும் அமையலாம். ஆனால் ஹாங் என்ன யோசிக்கிறானா, இல்லை கண்டிப்பா இந்த ஜூன்லின் இவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு ட்ரம் கார்டு இருக்கும். ஏன்னா வேலிலேயே அவனுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ற மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. அப்போ உண்மையை சொன்னா இவன் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லான பர்சன் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் அசால்ட்டா இங்க எப்படி தோத்து போக முடியும்? வாய்ப்பே இல்லை. அந்த பயங்கரமான அட்டாக் வரும்போது ஜூன்லின் ரொம்ப காமா இருக்கான். அங்க சிஸ்டமும் திடீர்னு பாப்பப் ஆகுது. அதுலயும் உங்களை எதிர்த்து ஒரு பயங்கரமான அட்டாக் வருது. ஆப்பனன்ட் பீக்கான ட்ரிபுலேஷன் லெவல்ல இருக்கான். அந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால நீங்க 1 ஸ்டெப்புக்கு மேல பர்ஃபெக்ஷன் அந்த லெவலுக்கு போறீங்க. அதாவது ட்ரிபுலேஷன் லெவலுடைய கடைசி ஸ்டேஜ் தான் அது. அந்த அட்டாக் வரும்போது வெறுமா அங்க கையை வச்சு பவரை பயன்படுத்தும் போது அப்படியே அந்த அட்டாக்கும் ஒண்ணுமே இல்லாம பொடியா நொறுங்கி போகுது. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னா ஆளு மேல பட்டோனே வாயில இருந்தெல்லாம் ரத்தமா அப்படியே ஊத்துது. நான் சுத்தமா யோசிக்கல எவ்வளவு நேரமா டம்மா ப்ளே பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஆக்சுவலான பவரை ஹைட் பண்ணியிருப்பேன்னு. ஆக்சுவலா நீயும் என்ன மாதிரி ட்ரிபுலேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கியா? மாங்க்கு சொல்லு, இந்த இடத்துல நீ எப்படி சாகணும் அப்படின்னு விருப்பப்படுற? டேய் நீ என்ன லெவல்ல வேணா இரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கே எப்படியாச்சும் உன் கதையை முடிக்காம நான் விட மாட்டேன். இந்த கல்டிவேஷன் உலகத்துல யாரு என்ன லெவல்ல வேணா இருக்கலாம். ஆனா என் பாடியை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என் பாடி ஒரு டைமண்டை விடவும் ரொம்ப ஹார்டு. அதனால நீ என்னதான் என்னை விடவும் ஹையரான லெவல்ல இருந்தாலும் உன்னால என்ன டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. மாங்க்கு நான் உண்மையை சொன்னா உன்கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போதே நீ போயிருக்கணும். ஆனா தேவையில்லாம அந்த வாய்ப்பையும் நீ வேஸ்ட் ஆக்கிட்ட. ஜுன்லின் உன்னோட அரகன்ஸை இப்பயே நான் அடக்கிறேன். ஆளு செலஸ்டியல் டிராகன் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்கே பயன்படுத்துறான். இதனால முன்னாடியே ஒரு கோல்டன் டிராகனே அப்பியர் ஆகுது. ஆனால் நம்மால் அதை பார்க்கும்போது அந்தளவுக்கு பயப்படலாம் இல்லை. ஹே என்னப்பா இது ஒரு பேபி இல்லா?
அங்க ஜூன்லின் ஹெவன் சாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க பயன்படுத்துறான். இதனால வானத்துல அந்த டிராகனை விடவும் பல மடங்கு ஒரு பெரிய கை அப்பியர் ஆகுது. அந்த பெரிய கையும் அந்த மாங்கோடைய பெரிய டிராகனை அப்படியே நசுக்கி ஒண்ணுமே இல்லாம முச்ச விது. இதை பாக்குற மாங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். அட இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க டெம்பிளோடைய ஒரு அல்டிமேட்டான மூவ் அது, ஒரே செகண்ட்ல மொத்தமா முச்சிட்டான். அந்த பெரிய கையும் மாங்க நோக்கி அப்படியே வரும். ஆளு விட்ரா இன்ஃபினிட் லேம்ப் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க பயன்படுத்துறான். இதனால அவனையே அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அந்த லேம்பையே ஒண்ணுமே இல்லாம அதாக்கிடும். மாங்கு ஃபர்ஸ்ட் உனக்கு என்கிட்ட சண்டை போறதுக்கு தகுதியே இல்ல, அப்படி அந்த கையை வச்சு மாங்கோட நிலைமையும் ஆளு மோசமாக்குறான். அந்த கையை வச்சு அடிச்ச அடியில மாங்கு ரொம்ப தூரமா போய் விழ அங்க மாங்கோட டிசைபிளுக்கெல்லாம் இதை பார்த்தோன்னே அல்லல. அங்க மாங்கு இப்பயும் உயிரோட இருக்கான். இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ணியும் நீ உயிரோட இருக்கியா? நான் சுத்தமா யோசிக்கல. என்னோட பயங்கரமான டெக்னிக் எதுவுமே இங்க வேலைக்கு ஆகல. நான் என்ன யோசிச்சேன்னா என்னோட டிஃபென்ஸ் அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா ஒரு சில செகண்ட்ல அது ஒண்ணுமே இல்லாம வாங்கிட்டால, இதுக்கு மேலேயே பொறுக்க முடியாது. இங்க இருக்கிற மெடிசனு பில்லு எல்லாத்தையுமே என் மேலேயே யூஸ் பண்ணி ஜூன்லினை மொத்தமா நான் முடிச்சே ஆகணும். அங்க மத்தவங்க கிட்ட இருக்கிற பில்லு எல்லாத்தையுமே அவன் கிட்ட வர வைக்கிறான். அங்க எல்லாமே வந்தக்கப்புறம் ஆளோட பவரே கம்ப்ளீட்டா அப்படியே பூஸ்ட் அப் ஆகுது. அங்க அந்த மேசிவான பவரை வச்சு ஆளு ஒரு தாக்குதலை அங்க ரெடி பண்றான். ஜூன்லின், உண்மையா சொன்னா ஃபைட்டே இப்போதாண்டா ஆரம்பிக்குது. அப்படியா? ஆனா உனக்கு தெரியுமா ஃபைட் எப்பயோ ஓவர் ஆயிடுச்சு. என்னது, என்ன சொல்ற நீ? உண்மையா சொன்னா உன் டிஃபென்ஸ் அது உண்மையிலேயே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆனா இந்த மூவ் முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியும்? சரி பார்க்கலாம் இந்த மூவை நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு அப்படின்னு நம்ம ஜூன்லின் ஒரு பயங்கரமான மூவை கையில அங்க ரெடி பண்ணுவான். அதை பாக்குற ஆளுக்கு சுத்தமா அங்க அல்ல. அட இது வந்து அதே மூவ் தானே? பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடி சண்டை போடும் போது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு வீக்கரான பஞ்சை வச்சு உன்னால கொசுவை வேணா கொல்ல முடியும், என்ன கொல்ல முடியாது. கரண்டா என் பவர் ரொம்ப பயங்கர அதிகமா இருக்கு. அப்படியா? சரி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். இது வரைக்கும் நான் பயன்படுத்தின அந்த பவர் அது 10% கூட வராதுன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுமா? கேட்குற ஆளுக்கு பயங்கர ஷாக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது நம்ம ஜூன்லினோட லெவல் ஆக்சுவலா எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம ஜூன்லின் பயங்கர வேகமா வயிற்றுலேயே ஒரு தாக்குதல் அங்க பண்றான். அதனால அப்படியே பாட்டா அவனோட பகுதியெல்லாம் அங்க போக ஆரம்பிக்குது. ஆளோட நிலைமைய மோசமாயி ரொம்ப கொடூரமா அங்கேயே இறந்து போறான். அங்க மாங்க் இறந்து போனதை பார்த்தவனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஒரு சைடு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஈவலான மாங்கால இவங்க இங்க அழிய வேண்டியது ஜூன்லின் தான் ஒரு சேவையரை காப்பாத்திருக்கான். ஜூன்லின், உங்களை பத்தி ஏதோ தப்பாலாம் நான் யோசிச்சேன், ஆனா அப்படியெல்லாம் நீங்க இல்லவே இல்லை. இதுக்கு மேலேயே உங்க பேரை நாங்க டிஃபெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். யாராச்சும் உங்களை பத்தி பேசுனா அவ்வளவுதான், அவங்க வாயை நாங்க உடைக்காம விட மாட்டோம். ஏன்னா ஜூன்லின், நீங்க தான் எங்க ட்ரூவான ஹீரோ. அந்த இடத்துல நம்ம ஜூன்லின் ஒரு காட் மாதிரி மேல பார்க்கறான். இங்கேயே அந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மெடிசன் கிங் வேலி இதோட ஆர்க்கு வந்து இங்க முடியுது. இதுக்கப்புறம் புத்தாவோட ஆர்க்கு வந்து ஆரம்பிக்குது. நீங்க இந்த எபிசோட நல்லா கவனிச்சிங்கன்னா மாங்கு சொல்ற ஒரு விஷயத்தையும் ஆளு ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இப்போ அதை வச்சு புத்தாவோட கேங் கிட்ட போயிட்டு ஆளு என்னென்ன பண்ண போறான், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.